வணக்கம் நேயர்களே. இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். நல்லதேவன் இறக்க சிவனம்மாளோ உடன்கட்டை ஏற அவளுடைய முந்தானை மட்டும் தீயில் வேகாமல் புதிதாகவே இருந்தது. ஏன் தெரியுமா? நல்லதேவன் சிவனம்மாளின் சோகக் கதை. அல்லிகுண்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுக்காவில் உள்ளது. கண்டமனூர் ஜமீன்தாருக்கு பாதுகாவலனாக இருந்தவர்தான் நல்லதேவன். இவருடைய தாய் வழி உறவினர், அதாவது பெரியம்மா மகன் நல்லுதேவன் பட்டியை சேர்ந்த வெள்ளை பின்னத்தேவன் இவர் கேட்டதற்காக அவருடைய மனைவி வழி உறவினரான அந்த பகுதியைச் சேர்ந்த நிலக்கிழார் படிவு என்பவரை சிரசேதம் செய்தார். அதுபோல மற்றும் ஒரு பெரியம்மாவின் மகனான அண்ணன் அல்லிகுண்டத்தை சேர்ந்த இருளப்ப தேவனுக்காக அந்த ஊர் தலைவனாக இருந்த மண்டலன் என்பவனையும் கொலை செய்தான் நல்லதேவன். இப்படி தன்னுடைய அண்ணன்மார்களின் குடும்பத்திற்காக பகைவர்களை பழி தீர்த்தான். இதனால் நல்லதேவனை தீர்த்து கட்ட 2 பேரின் பங்காளிகளும் தருணம் பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் நல்லதேவனிடம் வரி வசூல் பணத்தை மதுரை மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு மாதம் மாதம் குதிரையில் சென்று கட்டி வரும் பொறுப்பை கண்டமனூர் ஜமீன் ஒப்படைத்தார் நல்லதேவனிடம். மாதம் மாதம் மதுரைக்கு சென்று மன்னரிடம் வரி பணத்தை செலுத்திவிட்டு வரும்பொழுது உரப்பனூரில் மாடு மேய்த்து கொண்டிருந்த அழகான இளமங்கை சிவனம்மாளை கண்டான். அவளிடம் பேச்சு கொடுத்தான். அவளை மணமுடிக்கும் பொருட்டு நல்லதேவன் சிவனம்மாளின் பெற்றோரிடம் கேட்டான். ஒரே இனத்தை சேர்ந்தவனாக இருந்தபொழுதும் நல்லதேவனுக்கு பெண் கொடுக்கவோ மறுத்துவிட்டனர். ஒரு நாள் மன்னரிடம் வரியை செலுத்திவிட்டு வரும்பொழுது உரப்பனூரில் வயல் பகுதியில் இருந்த சிவனம்மாளை குதிரையில் தூக்கி கொண்டு கண்டமனூர் சென்று விட்டான் நல்லதேவன். தகவல் அறிந்ததும் சிவனம்மாளின் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் திரண்டு அல்லிகுண்டம் இருளப்ப தேவரிடம் சென்று கூறினர். அப்பொழுது இருளப்ப தேவன் மற்றும் குடும்பத்தினரோ சிவனம்மாளை கண்கலங்காமல் காப்பாற்றுவான், நீங்களோ கவலைப்பட வேண்டாம் என்று கூறி அனுப்பி வைத்தனர். ஆண்டுகளோ 2 கடந்த நிலையில் கண்டமனூரில் நடைபெற்ற மிகப்பெரிய திருவிழாவில் ஜமீனின் தலைமையில் வழுக்கு மரம் ஏறும் போட்டியோ நடைபெற்றது. அதில் ஏராளமானவர் போட்டியில் கலந்து கொண்டு மரம் ஏற முடியாமல் தோற்றனர். அப்பொழுது வழுக்கு மரத்தின் உச்சியில் மஞ்சள் துணியில் பொற்காசுகள் முடிந்து கட்டப்பட்டிருந்தது. நல்லதேவன் எண்ணெயை தடவி வழுக்கு மரத்தில் ஏற துவங்கினான். பல முறை வழுக்கியும் தொடர்ந்து முயற்சித்து அதனுடைய உச்சியில் உள்ள பொற்காசுகள் முடிந்துள்ள துணியையும் எடுத்தான். அந்த நேரம் கூட்டத்தின் பின்னே இருந்த ஒருவன் ஈட்டியில் விஷத்தை தடவி நல்லதேவனின் முதுகை நோக்கி வீசினான். ஈட்டி பாய்ந்த வேகத்தில் ரத்தம் பீரிட வழுக்கு மரத்தின் உச்சியிலிருந்து பொற்காசுகளின் மஞ்சள் துணியை கையில் பிடித்தபடியே கீழே விழுந்தான். விஷம் தடவிய ஈட்டி என்பதால் சிறிது நேரத்திலேயே துடிதுடித்து இறந்தான் நல்லதேவன். நல்லதேவன் இறந்த தகவல் அறிந்ததும் சிவனம்மாள் நல்லதேவனை கொலையுண்டு கிடந்த இடத்திற்கு ஓடி வருகிறாள். உடல் அருகே அமர்ந்தவள் சிகப்பு கண்டாங்கி சேலை முந்தானையை எடுத்து நல்லதேவன் உடலில் பீரிட்டு வந்து கொண்டிருந்த உதிரத்தை துடைத்தாள். துடைக்க துடைக்க கெட்டியாக இரத்தமோ சிவனம்மாளின் கண்ணீருடன் ஆறு போல ஓடியது. ஊரே திரண்டு வந்தாலும் ஒத்தையிலே மல்லுக்கு நிப்பியலே, முன்னே நின்று மோத முடியாத பயலுக முதுகில குத்திட்டானேன்னு போயிட்டேலா, மாடு மேய்ச்சிட்டு நின்னவள குருத மேலே தூக்கியாந்து கல்யாணம் செஞ்சியலே, இப்படி என்ன தனியா விட்டுட்டு போகத்தானா, பெத்தவங்களை மறந்து கட்டுனவனே தெய்வமுன்னு இருந்தேனே, இப்படி நட்டாத்துல விட்டுட்டேலே, வீரத்தில் வெற்றி பெற்று வந்த நீங்க விளையாட்டிலும் வெற்றி பெற ஆசைப்பட்டு உசுர விட்டுட்டேலே, என்னுடைய சாமி கண்ண திறந்து பாருமையா, உன்னுடைய சிவனம்மா வந்திருக்கேன் என்று கண்ணீர் மழுக அழுதாள். அவளுடைய அழுகையால் அணிந்திருந்த நீல நிற ரவிக்கையும் கருப்பு நிறம் ஆனதே. இறந்த நல்லதேவனின் உடலை எரிக்க ஜமீன்தார் தலைமையில் ஏற்பாடோ செய்யப்பட்டது. சிவனம்மாள், நல்லதேவன் இறந்த பின்பு அவரில்லாமல் என்னால் வாழ முடியாது, அவர் உடம்பு எரியும் பொழுது அது என்னையும் எரிக்கட்டும் என்றாள். இது உடன்கட்டை ஏறுவது அவ்வளவு சுலபமில்லை என்றார். அப்பொழுதுதான் குழந்தை முதல் குமரியானது வரை அனுதினமும் வணங்கி வந்த குலதெய்வம் சின்ன கருப்பசாமியிடம் வேண்டினாள் சிவனம்மாள். ஏம்மா, உன்னுடைய தெய்வம் சக்தி உள்ளதாக இருந்தா நீ போய் மதுரை மன்னனிடம் சென்று உடன்கட்டை ஏற அனுமதி பெற்று அதற்கான தீக்கங்குகளை அங்கிருந்து வாங்கி வர வேண்டும். அதுவும் உன்னுடைய சேலை முந்தானையில் கொண்டு வர வேண்டும்.
முடியுமா என்றனர் ஜமீனும் ஊர் பெரியவர்களும். சரியென்று கூறினாள் சிவனம்மாள். சிவனம்மாள் மதுரை மன்னரை காணச் சென்றாள். மலை மற்றும் காட்டுப்பகுதியில் நடந்து சென்றாள். அப்பொழுது தன்னுடைய அண்ணனை துணை கலைக்க சின்ன கருப்பசாமியை வேண்டிக் கொண்டே சென்றாள். அப்பொழுது சிவனம்மாள் அண்ணன் உருவத்தில் சின்ன கருப்பசாமியே சிவனம்மாளுக்கு துணையாக சென்றது. மதுரை மன்னரிடம் அனுமதி பெற்றாள். தீக்கங்குகளை கேட்டாள். சேலை தீப்பற்றுமே என்றனர். என் கணவர் மீது நான் கொண்ட பதிபக்தி உண்மையானால், நான் உத்தமி என்பதும் உண்மையானால், என்னுடைய குலசாமி சின்ன கருப்பன் சக்தி உள்ள தெய்வம் என்பது உண்மையானால், சேலையில் போட்ட தீக்கங்கு என்னுடைய உடல் மீது பற்றும் வரை படராமலும் அணையாமலும் இருக்கும். போடுங்கள் தீக்கங்கு என்றாள். அரண்மனை ஊழியர் தீக்கங்கை கொண்டு வந்து போட அதனை முந்தானையில் வாங்கி கொண்டு நல்லதேவன் இறந்து கிடக்கும் கண்டமனூருக்கு சின்ன கருப்பசாமி உதவியுடன் வந்து சேர்ந்தாள் சிவனம்மாள். அப்பொழுது உடன் வந்த அண்ணனை காணவில்லை. அப்போதுதான் உடன் வந்தது அண்ணன் இல்லை, சின்ன கருப்பசாமி என்று சிவனம்மாளுக்கும் தெரிய வந்தது. நல்லதேவன் உடலருகே அழுதபடி நின்று கொண்டிருந்தான் சிவனம்மாளின் அண்ணன். ஊர் மக்கள் அனைவரும் சிவனம்மாள் ஒரு தெய்வ பிறவி, சேலை முந்தானையில் தீக்கங்கை எடுத்து வந்து விட்டாளே என்று காலில் விழுந்து வணங்கினர். விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்டது. அதன் மேல் நல்லதேவனின் உடலோ வைக்கப்பட்டது. கொண்டு வந்த தீக்கங்குகளை போட்டுவிட்டு சிவனம்மாள் உடன்கட்ட ஏறினாள். 2 உடல்களும் எரிந்து சாம்பலானது. சிவனம்மாள் தீக்கங்குகள் கொண்டு வந்த முந்தானை மட்டும் தீயில் வேகாமல் புத்தம் புதியதாகவே இருந்தது. இதனை கண்டு பிரமித்து போனர் ஊர் மக்கள். இதனை பார்த்த ஜமீனோ எனக்கு பாதுகாவலனாக விளங்கிய நல்லதேவனையும் சிவனம்மாளையும் தெய்வமாக வைத்து வழிபட தீயில் எரிந்து போகாத முந்தானையும் அவருடைய அஸ்தியும் வைத்து வழிபட்டனர். ஆனால் ஜமீனுக்கு எந்தவிதமான விருத்தியும் ஏற்படவில்லை. அதற்கு மாறாக துன்பமும் கஷ்டமும் வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த வழியாக ஒரு முனிவர் ஒருவர் ஜமீனிடம், நல்லதேவன் உடலுக்கு மரியாதையோடு அனல் மூட்டி இருக்க வேண்டும், மாறாக சிவனம்மாள் உலகமாக இருந்தவன் மாண்டு கிடக்க அவளை நோகடித்து அலைய விட்டதால் உனக்கு இத்தனை துன்பங்கள் நேர்ந்தது. எனவே அவர்களின் உறவினர்களிடமே விட்டுவிடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் துன்பம் நீங்கி வாழ முடியும் என்றார். அதன்படி அள்ளிகுண்டம் ஊருக்கு மேற்கு எல்லையில் தற்போது சிவனம்மாள் கோவில் உள்ள இடத்தில் வைத்துவிட்டு நல்லதேவன் உறவினரான இருளப்ப தேவன் வகையராவிடம் உங்கள் தெய்வத்தை உங்களிடமே விட்டுச் செல்கிறோம் என்று கூறிவிட்டு ஜமீனோ சென்று விட்டார். அதற்கு பின்பு இருளப்ப தேவனின் குடும்பத்தினர் சிவனம்மாள் நல்லதேவனை வணங்கி வந்தனர். இன்றும் சிவனம்மாளை வணங்கி வழிபட்டால் துன்பங்களோ நீங்கி குடும்பங்கள் சிறந்து விளங்கும் என்பது இவர்களுடைய முழுமையான நம்பிக்கையாக உள்ளது. இந்த கோவில் மாசி மாதம் சிவராத்திரியையொட்டி 3 நாட்கள் திருவிழா நடைபெறும். அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் குடும்பத்தில் முதலாவது பெண் பிள்ளையாக பிறந்தால் சிவனம்மாள் என்று பெயரிடுகின்றனர். ஆண் பிள்ளை பிறந்தால் நல்லுசாமி என்று பெயர் சூட்டுகின்றனர். நல்லதேவன் என்று பெயரிட்டால் சாமியை கூப்பிடுவது போல இருக்கும் என்று எண்ணி நல்லுசாமி அல்லது நல்லசாமி என்று பெயர் சூட்டுகின்றனர். நல்லதேவன் சிவனம்மாள் அள்ளிகுண்டம் கிராம மக்களுக்கு மட்டுமன்றி சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்கின்றாள். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா நல்லதேவன் சிவனம்மாளின் சோக கதையை பற்றி? மேலும் இது போன்ற சில ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.